given an array of string words அப்போ நிறைய strings கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்ட்ரிங் ப்ரெஃப் அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்ட்ரிங்ஸு அப்புறம் ஒரே ஒரு ப்ரெஃப் ஸ்ட்ரிங் ஓகே ரிட்டன் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இன் வேர்ட்ஸ் தட் கண்டெயின் ப்ரிஃப் as ப்ரிஃபிக்ஸ் ஸோ யூ ரிட்டன் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஸோ எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு ரிட்டன் பண்ணணும் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அதோடைய ப்ரிஃபிக்ஸ் வந்து இந்த ப்ரிஃபாக இருக்கணும் அட்டு ப்ரிஃப் வந்து அட்டுன்னா அட்டுன்னு ஆரம்பிக்கிற அட்டுன்னு ப்ரிஃபிக்ஸ் வர எல்லா ஸ்ட்ரிங்கோட கவுண்ட் ரிட்டன் பண்ணணும் ஸோ எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் அது மாதிரி இருக்குது 2 ஸ்ட்ரிங் இருக்குது அப்போ கவுண்ட் 2 ரிட்டன் பண்ணணும் ரைட் ஸோ இதுக்கு how you can solve a simple logic. Let's see how we can solve. So first simple logic is brute force approach என்ன அப்படின்னா எல்லா கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸ்லையும் ஒரு வேர்டாக எடுக்கிறோம் ஒரு வேர்டாக எடுத்துட்டு ஒரு வேர்ட்லேயும் இந்த ப்ரிஃபிக்ஸும் இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம் ப்ரிஃபிக்ஸ் இருக்கிற கேரக்டரும் இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம் கரெக்டாக ஏதாவது ஒரு கேரக்டர் மேட்ச் ஆகலனா கூட நம்ம இன்க்ரிமெண்ட்டை 0ன்னு பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிட்டு வந்துடுறோம் அது மேட்ச் ஆச்சுன்னா ஏற்கனவே 1ன்னு வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கிறோம் ரைட் மேட்ச் ஆச்சுன்னா ஆட் பண்ணிக்கிறோம் சரி ரைட்டு இப்போ அப்புறம் அடுத்த வேர்டுக்கு போகிறோம் திருப்பி ப்ரிஃபிக்ஸ் ஃபுல்லாக எல்லா கேரக்டரும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஒரு ஸ்ட்ரிங்காக ஒரு வேர்டாக எடுத்து அந்த ப்ரிஃபிக்ஸ் லென்த் என்ன இதுதான் அந்த ப்ரிஃபிக்ஸோட லென்த்து கேபிட்டல் என்னன்றது ப்ரிஃபிக்ஸோட லென்த்து அதில் ஒரு கேரக்டராக மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகலனா கூட இன்க்ரிமெண்ட்டை 0ன்னு பண்ணிவிட்டு 0 ஆட் பண்ணிக்கிறோம் இல்லைனா 1 ஆட் பண்ணிக்கிறோம் ரைட் அப்போ எத்தனை ஸ்ட்ரிங்ஸு அந்த ப்ரிஃபிக்ஸ் மேட்ச் ஆச்சோ அது வந்துடும் அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம் ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் த்ரூ ஆல் த வேர்ட்ஸ் இப்போ n வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே n டைம்ஸ் ஓடுது இந்த லூப்பு இங்கே வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிஃபிக்ஸோட லென்த்து என்னன்னா எம்னா எம் டைம்ஸ் ஓடுது ஸோ n into m இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லென்த் ஆஃப் த ப்ரிஃபிக்ஸ் ஸ்ட்ரிங் ஓகே ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இதில் இன்னொன்று என்னென்னா நீ ஒரு லெட்டராக தேடுறதுக்கு பதிலாக ஒரு லெட்டராக மேட்ச் ஆகிறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்ட்டு தேட்டு போயிடலாம் ஓகே அதாவது நிறைய லாங்குவேஜில் இருக்கும் அது இல்லாமல் வேர்டோடைய லென்த்து வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸோட அதிகமாக இருக்கணும் கரெக்டாக கம்மியாக இருந்தால் நம்ம தேடுறது ப்ரிஃபிக்ஸாக இருக்காது ஸோ அதிகமாக இருந்தால் மட்டும் தான் இதை பண்ணணும் ஸோ ஒரு கேரக்டராக போய் மேட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா பைத்தான் எல்லாத்துலேயுமே இருக்கும் அந்த வேர்ட்ஸில் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரிஃபிக்ஸா அப்படின்னு பார்த்துடலாம் அவ்வளோதான் கோடே முடிஞ்சு ஸ்டார்ட்ஸ் வித்னா அது மேட்ச் ஆச்சு அப்படின்னா தென் இன்க்ரிமெண்ட் த கவுண்ட் ரைட் ஸோ இது சிம்பிளாக எப்படி முடிச்சுட்டு போயிடலாம் சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் தீஸ் 2 திங்ஸ் ஸோ ஸ்டார்ட்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் இந்த வேர்ட் இப்போ இது பாலான்னு வச்சிங்க ஸ்டார்ட்ஸ் வித் இது பிஏன்னு வச்சிங்க அப்போ இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும் ஏன்னா பாலா ஸ்டார்ட்ஸ் வித் பிஏ இது சாலா ஸ்டார்ட்ஸ் வித் பிஏனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா நம்ம ட்ரை யூஸ் பண்ணலாம் ட்ரை யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணலான்னா எல்லா வேர்ட்ஸையும் கொண்டு போய் நம்ம ட்ரையில் போட்டுடலாம் ட்ரையில் என்ன இருக்கும் மொத்தம் 26 கேரக்டர் இருக்குமா ஸோ ஃபஸ்ட்டு பேவை போடுவோம் பே என்ன இருக்கும் பி அப்புறம் அடுத்து ஒரு 26 ஏ அப்புறம் ஒய் இருக்கும் ஓகே அப்புறம் அட்டென்ஷன் ஏ அப்புறம் இதில் டி அப்புறம் டி அப்புறம் எல்லாமே இருக்கும் ஓகேவா அதேமாதிரி ப்ராக்டிஸ் போடுவேன் அப்புறம் அட்டெண்ட் இது போடும்போது என்ன பண்ணுவேன்னா கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன் ஒரு நோட்லேயும் என்ன இருக்குன்னா ட்ரையில் ஒரு நோட்லேயும் 26 பாயிண்டர்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஒரு கவுண்ட் இருக்கும் அப்போ இந்த ஏ போடும்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் 2 கவுண்ட் 1 அப்புறம் டீலேயும் கவுண்ட் 1 இதுமாதிரி போட்டே போயிடுவேன் ரைட் அப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா சப்போஸ் இப்போ அடுத்த வாட்டி வரும்போது ஏடிடி ஏன்டின்னா இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் இப்போ 1க்கு பதிலாக இங்கே 2 ஆகிடும் அப்புறம் டி வருதா டி இங்கே 2 ஆகிடும் ரைட்டு அப்புறம் இங்கேயும் டி இருக்கா இதுலேயும் டி வந்திருக்கு இங்கேயும் டி வந்திருக்கு அப்போ ஏற்கனவே 1 இருக்கும் அப்போ திருப்பி இங்கே 2ன்னு ஆகிடும் ஸோ மேட்சாக கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துடுறேன் அதே மாதிரி எல்லா கேரக்டரும் போட்டு முடிச்சோன்னா கரஸ்பாண்டிங் கவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் நான் திருப்பி போய் இந்த ப்ரிஃபர் தேடணும் நான் ஃபஸ்ட்டு ஏ மேட்ச் ஆகுதா ஓகே மேட்ச் ஆச்சு அப்புறம் டி மேட்ச் ஆகுதா டி மேட்ச் ஆச்சு அப்புறம் இந்த ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு கடைசியாக டி என்ன கவுண்டில் இருக்குது 2 இருக்குது அதுமாதிரி 2 ஸ்ட்ரிங் இருக்குன்னு அர்த்தம் அப்போ 2 ரிட்டர்ன் பண்ணிட்டு போய்டு முடிஞ்சு ஓகே இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன எத்தனை நம்ம லூப் அடித்து எல்லா ஸ்ட்ரிங்கையும் ஃபஸ்ட்டு ட்ரையில் போடணும் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எம்னா எம்மு ட்ரையில் போடுறதுக்கு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்ன எல் லென்த் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் இஸ் எல்னா
m into l ஆகும் ட்ரையில் மட்டும் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை போய் நம்ம தேடணும். சப்போஸ் இதோட லென்த் n அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தென் you have to go and search that, right, plus n into l m. ஸோ இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம இதுக்கு we have to declare the try node, correct. ஸோ ட்ரை நோடை டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ கிளாஸ் ப்ரிஃபிக்ஸ் நோட்னு வச்சுப்போம். அதை இந்த ப்ரிஃபிக்ஸ் நோடில் என்ன இருக்கும் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் 26 பாயிண்டர்ஸ், கரெக்டா. இங்கே நம்ம தர தேவையில்ல, இங்கே வந்து சில்ட்ரனு, அப்புறம் வந்து ஒரு கவுண்ட் இருக்கும், கரெக்டா. இதோடைய கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம மெமரி அலோகேட் பண்ணணும். children equal to new prefix node of 26 nodes allocate பண்ணுறோம். இனிஷியலாக count will be 0, right. Okay, so this is the thing, correct actually. Okay, now next நம்ம போய் ட்ரையில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ we should have a tree. ஸோ அதுக்கு class prefix tree. இதில் என்ன இருக்கும்னா அந்த ரூட் நோடு இருக்கணும், கரெக்டா. ஸோ அதில் வந்து ப்ரிஃபிக்ஸ் நோடு ரூட்னு ஒரு நோடு இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் அதை நம்ம மெமரி அலோகேட் பண்ணிக்கணும். ப்ரிஃபிக்ஸ் ட்ரீ, இதை மட்டும் அழிச்சிடுறேன். ப்ரிஃபிக்ஸ் ட்ரீ. ஓகே, இதில் வந்து என்னன்னா இந்த ரூட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணணும், அவ்வளோதான். ரூட் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் நோட். ஸோ இதுக்கு நீ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நீ இங்கே இந்த நியூ ப்ரிஃபிக்ஸ் நோட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இங்கே இதெல்லாம் அலோகேட் ஆகிடும். ஓகே, right. Then we should be able to, this is what is this, right. Then we should be able to add the string, correct. So add பண்ணும்போது பார்த்தீங்கன்னா we need to add the string. add பண்ணும்போது எவ்வளோ add பண்ணுவ? you need not add all the letters, right. எதுக்கு நம்ம போய் அட்டென்ஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும்? நமக்கு முதல்ல அட்டு தான் இருக்கான்னு பார்க்கணும்ல. அப்போ ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணும்போதே அட்டு மட்டும் பார்த்தா போடுவோம்ல, கரெக்ட். அதை மட்டும் போய் ஆட் பண்ணால் போதும்ல. ஸோ அதனால் இந்த ஆட் ஃபங்க்ஷன் என்னென்னா இட் ஷுட் பி அ வாய்ட் ஆட் ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுப்போம், அப்புறம் இதுக்கு வந்து ஒரு லென்னை கொடுப்போம். அதாவது எவ்வளோ கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்லேருந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் நீ ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? we will go prefix node root current is equal to root. ரூட்டில் போய் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும், கரெக்டா. எத்தனை கேரக்டர் ஆட் பண்ணணும்? எத்தனை லென்த் இருக்கோ அத்தனை கேரக்டர் ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் I int I is equal to 0, I less than len I plus plus, கரெக்ட். இப்போ நான் ஒரு கேரக்டர் ஆட் பண்ண போகிறேன். அப்போ அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸை முதல்ல எடுக்கணும். அந்த இண்டெக்ஸில் போய் தான் நான் ஆட் பண்ணணும், கரெக்டா. அந்த இண்டெக்ஸில் போய் தான் மெமரி அலோகேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் டு கெட் த இண்டெக்ஸ். ஸோ int idx is equal to அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் என்ன, w டாட் கேரட் I மைனஸ் a. இது எடுத்துடலாம், தேவையில்லை. ஓகே, இப்போ இண்டெக்ஸ் எடுத்துட்டேன். இப்போ இண்டெக்ஸ் எடுத்த உடனே அந்த இண்டெக்ஸ் என்னுடைய ரூட் நோடு சில்ட்ரனில் 26 சில்ட்ரன் இருக்குல்ல, அந்த சில்ட்ரனில் அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் அது நல்லா இருந்தால் மட்டும், நல் வந்து ஸ்மால் நல்,
அது நல்லா இருந்தால் மட்டும் அதுக்கு நான் மெமரி அலோகேட் பண்ணிக்கிறேன் திருப்பி. கரெக்ட். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ பாலா ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாலாவை ஆட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது ரூட் நோடு ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த ரூட் நோடில் போயிட்டு பி நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல போய் ஒரு மெமரி திருப்பி அலோகேட் பண்ணி அந்த பாயிண்டரை இதுக்கு பாயிண்ட் பண்ணி விட்டுறேன். இங்கே அசைன் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ பியோடைய கரஸ்பாண்டிங் கவுண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ அடுத்த வாட்டி நான் ஆட் பண்ணும்போது இந்த நோடில் போய் தான் ஆட் பண்ணணும். ஏ ஆட் பண்ணும்போது இந்த நோடு ஆகணும். அப்போ கரண்ட் என்ன பண்ணணும், கரண்ட்டை இதுவாக மாற்றிடணும். அப்போ அந்த கரண்ட்டுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடணும். கரெக்ட். ஸோ இவ்வளோ தான் பண்ணுறது, ட்ரையில் போடுறது ஆட். கரெக்ட். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், we have to basically count. இப்போ எல்லாத்தையும் இப்போ போட்டாச்சு, பிஏ எல்ஏ நிறையா இருந்துச்சு, எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ நான் பேசிக்காக தென் we will have count ஃபங்க்ஷனா. ஓகே, count. ஸோ count will return number, right? ஸோ count of அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான். கரெக்டா? நம்ம prep string. ஓகே. ஸோ நவ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் இங்கே தான் நம்ம பண்ணணும். ஸோ இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கேரக்டராக நான் போகணும். கரெக்டா? ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் pref டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ கவுண்ட் பண்ணும்போது இப்போ அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் கரண்ட் ஃபஸ்ட்டு அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டரோட இண்டெக்ஸ் எடுக்கணுமா, அதுதான் இதுவும். இது அப்படியே எடுத்துருவோம். இந்த கோடு தான் இங்கேயும் தேவை. ஸோ ஐடிஎக்ஸ் வந்து அந்த ப்ரிஃபில் இருக்கிற கேரக்டர். ஸோ அந்த ப்ரிஃபில் இருக்கிற கேரக்டர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் 0. நல்லா இருக்கக்கூடாதுல, இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம அதுக்கப்புறம் அடுத்த கேரக்டருக்கு போகணும். அடுத்த கேரக்டர் என்ன, அடுத்த இதுக்கு போகணும். அது என்ன, அடுத்தது இதுதான். கரெக்ட். கரெக்ட். ஃபைனலாக என்ன ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பிஏ ஏடி ப்ராப், அப்புறம் ஏடி வரும்போது இந்த ஏடி என்ன ஆகும், 2ன்னு ஆகிடும். ஓகே. எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு திருப்பி ஏடியை தேடும் போது ஏவை மேட்ச் ஆகும், அப்புறம் டி மேட்ச் ஆகும். ஃபைனலாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம், இங்கே வந்துச்சுன்னா கரண்ட் டாட் டாட் சில்ட்ரன். ஓகே 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 ஓகே. இதோடைய ஐடிஎக்ஸ் இருக்குல்ல, இந்த ஐடிஎக்ஸை தான் நம்ம இது பண்ணணும். ஓகே. ஸோ எல்லா கரண்ட்லேயும் வந்து ஒரு கவுண்ட் இருக்கும்ல, அந்த கரண்ட்டோடைய கவுண்ட்டு தான் இன்க்ரீஸ் பண்ணுற, அந்த கவுண்ட்டை தான் நீ ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன, ஏ மேட்ச் ஆகும், டி மேட்ச் ஆகும். அப்போ இந்த டீயோட கவுண்ட் என்ன, 2. அந்த 2 ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடு. கரெக்டா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இருக்குல்ல, இந்த ப்ரிஃபிக்ஸ் ட்ரீ, இந்த ப்ரிஃபிக்ஸ் ட்ரீக்கு வந்து ஐ ஹாவ் டு அலோகேட். ஸோ ப்ரிஃபிக்ஸ் ட்ரீ என்னமா வச்சுக்கலாம் பேர், ப்ரிஃபிக்ஸ் ட்ரீன்னு வச்சுக்கலாமா, பிடின்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் ட்ரீ. ஓகே. இப்போ நான் எல்லா வேர்ட்ஸ்லையும் ட்ராவல்ஸ் பண்ணி எல்லா வேர்ட்ஸையும் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு கவுண்ட் பண்ணணும், அவ்வளோதானே. ஸோ அப்போ ஃபார் எல்லா வேர்ட்ஸையும் ஆட் பண்ணணும். ஸ்ட்ரிங் w : வேர்ட்ஸ்
எல்லா வேர்ட்ஸையும் ட்ராவர்ஸ் பண்ணுறேன். அப்போ ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் இட் டு தியர் மை ப்ரிஃபிக்ஸ் pt டாட் ஆட் ஆஃப் w. எல்லா வேர்ட்ஸையும் ஆட் பண்ணுறேன். ஆனால் ஆட் பண்ணும்போது ஐ ஹாவ் டு கிவ் த லென்த் ஆஃப் த ப்ரிஃபிக்ஸ் டாட் லென்த் ஆஃப் த ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அத்தனை கேரக்டர்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் மை ப்ரிஃபிக்ஸ் tree dot count. எனி இஷ்யூ ஹியர்? எல்லா வேர்ட்ஸையும் ஆட் பண்ணுறேன். pt டாட் கவுண்டா, கவுண்ட்டுக்கு பண்ணும்போது ஐ ஹாவ் டு பாஸ் த ப்ரிஃபிக்ஸ். கரெக்டா? என் ப்ரிஃபிக்ஸ் ட்ரீயில் கவுண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கவுண்ட்டை கால் பண்ணுறேன், ப்ரிஃபிக்ஸை பாஸ் பண்ணால் அது எத்தனை கவுண்ட்டுன்னு ரிட்டர்ன் பண்ணணும், அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஃபைன். ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணும்போது ஒரே ஒரு செக் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஆட் பண்ணும்போது இஃப் என்னுடைய வேர்டோடைய லென்த்து should be greater than or equal to prefix dot length, இது கிரேட்டரா இருந்தா மட்டும்தான் நான் ஆட் பண்ணணும். கரெக்டா? இல்லைன்னா நான் போயிட்டு ஆட் பண்ண தேவையில்ல. ட்ரையில் போய் எல்லாத்தையும் ஆட் பண்ண தேவையில்ல. இங்கே அட்டுன்னு இருக்குது, இந்த ஸ்ட்ரிங்கில் ஏ மட்டும் இருந்தால் அதை போய் ஆட் பண்ண தேவையில்ல. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். ஸோ ஐ திங்க் திஸ் லுக்ஸ் குட். லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ் அண்ட் see. Okay, all the test case passed.